ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. முகில்மதி எஃப்எம்மில் இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம்? தை கிருத்திகை விரதம் இருக்கிறத பற்றி தான் கேட்க போகிறோம். வாங்க. தை கிருத்திகையில் விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை விரதம் முதன்மையானது தான். உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமாக வரும் தை மாத கிருத்திகை மற்றும் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதம், கார்த்திகை மாதம் மற்றும் தை மாத கிருத்திகை சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றுதான். இந்த விரதம் கடைபிடிப்பதால் பல மடங்கு பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த தை கிருத்திகை செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானது. இது வெற்றி மற்றும் தைரியத்தின் சின்னமாகத்தான் கருதப்படுகிறது. இந்நாளில் முருகரை வணங்கி கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாடி வழிபடுவது நன்மையளிக்கும். இந்த நாளில் நாம் செய்யும் தான தர்மங்கள் பல மடங்கு பலன்களை தரும். வழிபாடுகள் கூட பல மடங்கு பலன்களை தரும். தை மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் 6 குழந்தைகளாய் பிறந்தபோது கார்த்திகை பெண்களால் கவனித்து கொள்ளப்பட்டார். அவர்களின் சேவைக்கு பலனாக சிவபெருமான் அவர்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை வழங்கினார். இந்த சிறப்பு நாட்களில் முருகனை வணங்கி அவரது ஆசிகளை பெறுவோம். கார்த்திகை நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் பிறந்தார். ஸ்கந்த புராணத்தின்படி சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து 6 சுடர்களாக முருகப்பெருமான் பிறந்தார். அக்னி மற்றும் வாயுதேவன் முருகனின் 6 சுடர்களையும் சரவண பொய்கைக்கு எடுத்துச் சென்றார். சரவண பொய்கையில் உள்ள தாமரை மலர்களிலிருந்து பெறப்பட்ட 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் பராமரித்தார். முருகர் வளர்த்த பெருமையை போற்றும் வகையில் சிவபெருமான் அந்த 6 கார்த்திகை பெண்களுக்கும் வரமளித்தார். அதன் விளைவாக அவர்கள் கார்த்திகை நட்சத்திரமாக மாறினார்கள். இதனால்தான் கார்த்திகை அன்று விரதம் இருந்தால் முருகனின் அருளை பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பார்கள். முருகப்பெருமானின் தந்தையான சிவபெருமான் தனது பக்தர்கள் அனைவருக்கும் கிருத்திகை சிறப்பு நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என வாக்குறுதி அளித்ததாக நம்பப்படுகிறது. முருகர் வழிபாடு என்பது உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களிடையே ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்த நாளில் பக்தர்கள் பலர் உண்ணாவிரதம் இருந்து பால்குடம், காவடி எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக முருகர் கோவிலுக்கு செல்வார்கள். கோவில்களில் சிறப்பு யாகங்கள் நடைபெறும். இந்த நாளில் பால் மற்றும் பழங்கள் உட்கொண்டு குறைந்தபட்ச உணவை மட்டுமே உட்கொண்டு விரதம் இருந்து வழிபடுவார்கள். உடல் தூய்மையுடன் முழுமையாக விரதம் இருப்பது நல்லது. பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஓம் சரவண பவாய நமக, வேல் வேல் வெற்றிவேல் போன்ற மந்திரங்களை உச்சரிக்கலாம். அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகரை வழிபடலாம். முடியாதவர்கள் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. தை கிருத்திகை அன்று விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். ஜோதிட ரீதியாக ஆற்றலையும் சக்தியும் குறிக்கும் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி தான் முருகப்பெருமான். தை கிருத்திகை அன்று விரதமிருந்து முருகரை வழிபடுவது ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் மற்றும் அதன் எதிர்மறை தாக்கங்களை நீக்கும் என்பது நம்பிக்கை. திருமண தடை விலகும். திருமணமான தம்பதிகளிடையே கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை நிலவும். குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட செவ்வாயால் பாதிக்கும் விஷயங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும். வணிகத்தில் உயர்ந்த நிலையை எட்ட முடியாமல் இருப்பவர்கள் மனதார முருகப்பெருமானை வழிபட்டால் தடைகள் விலகும் என்பது நம்பிக்கை. தீராத நோய்களை தீர்த்து வைப்பார் முருகர். தை கிருத்திகை அன்று விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நீண்ட நாட்களாக தீராத நோய்களும் குணமடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வீடு, நிலம், சொத்து தொடர்பான தடைகள் அத்தனையும் விலகும் என்பதும் நம்பிக்கை. முருகப்பெருமானை வழிபட்டு தை கிருத்திகை அதுவுமாக நாம் மனதார உருகி வேண்டியது கண்டிப்பாக நடக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.